ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். என்ன சாண்ட்ரா தான் ஜெயிலுக்கு போக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாண்ட்ராவே ஒரு க்ளூவை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா சாண்ட்ராவும் இந்த திவ்யாவும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் நின்றுட்டு இருக்காங்க. இதில் ஒரு கொடுமை என்னென்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு ஆல்ரெடியாக ஸ்டார்ஸாக ஜொலிச்சவங்க இந்த பிக் பாஸ் விட்டுட்டு போகிறாங்க. எல்லாருமே வெளியே நிற்கிறாங்க. திவ்யா அண்டு சாண்ட்ரா இவங்க 2 பேரும் மட்டும் வெளியே போகவே இல்லை. அவங்களுக்கு என்ன காண்டோ அவங்க மேலே. பிரஜன் கூட வெளியே போகிறாரு, இவங்க போகலப்பா. அதை யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து ரகசியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸ், ஜெயிலில் நீங்கள் போட்டிங்கன்னா என்னைய கொஞ்சம் வெயில் இல்லாத டைமில் போடுங்களாம். சூப்பர்மா. அதாவது வந்தவங்களுக்கெல்லாம் நினப்பு என்னென்னா, இந்த பிக் பாஸ் சீசனில் இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் கொத்தடிமைங்க மாதிரியும் இவங்களாம் வந்து கொத்தனார் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்களும் கண்டஸ்டன்ஸ் தான். இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மஞ்சரி எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பும்போது பிரவீன் சொல்லுங்கள் மேம்ன்றாரு. இன்னே அது பிக் பாஸ் அந்த ஹோட்டல் டாஸ்க்காக முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க ஒரு கண்டஸ்டன்ட், நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி வந்து அதாவது பிரவீன் எப்படின்னா அப்படியே உருகுவார். அதே நடிக்கிறதெல்லாம் திறமையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரவீனுக்கு எங்கேயோ இருக்குது. அந்த திறமெல்லாம் அப்படியே நடித்து அடுத்தவங்களை எப்படி கவுக்கணும்லாம் தெரியும் அவருக்கு. செம்ம திறமையான ஆள் தான். உண்மையாகவே அவரை நம்ம பாராட்டோம் அந்த நடிப்பு திறமை. ஏன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வியானா மாதிரி ஒன்று பண்ணார். ஆக்சுவலாக அது வந்து பாடி ஷேமிங். ஏன்னா அவங்கள மாதிரி பண்ணி காட்டன்னு நினச்சிட்டு அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதை அவங்க பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை பண்ணக்கூடாது. அவங்க பண்ணுறது ஆமாம் இரிட்டேட் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பண்ணுறது கூட இரிட்டேட் மாதிரி இருக்குது. யாராவது ஒருத்தவங்க உங்களை மாதிரி பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ காண்டாகும். விடவே மாட்டார். எல்லா நேரத்திலும் வச்சு செஞ்சுட்டே இருப்பார். ஸோ இன்றைக்கி ஜெயில் கண்டிப்பாக இருக்குது போல இருக்குது. ஏன்னா போன வாட்டி பெஸ்ட் ஒஸ்ட்டு இல்லாமல் போச்சுல்ல, இந்த வாட்டி வருது. அதில் வந்து சாண்ட்ரா தான் வந்துட்டு ஜெயிலுக்கு போக போகிறாங்க போல இருக்குது. அதை அவங்களே வந்து உறுதி வேறு செய்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வாரம் ஜெயிலுக்கு யார் போகணும், யார் போனால் கரெக்டாக இருக்கும்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.